வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட செகண்ட் வீடியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். பிஆருக்குள்ளே பிஆர் இந்த மேட்ச் போய் அடிக்கிறோம், இல்லை அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் அடிக்கிறோம், போய் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சே ஆகணும். வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். போய் அடிச்சிடலாம். பிளேயர்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கில் அடிக்கணும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கில் அடிச்சாகணும் கைஸ். 5 கில் 6 கில்லு கிட்ட அடிக்கணும் கண்டிப்பாக. இல்லை அடிக்கிறோம் கண்டிப்பாக. இல்லாட்டி முடிஞ்சா மேட்சை ஜெயிக்கிறோம். ஹெட்ஷாட் அடிங்கன்னு யாரோ கமெண்டில் போட்டிருந்தீங்க. ஹெட்ஷாட் அடிக்கலாம் இல்லைங்க. உப்பேக்கரி எஸ்கேஸ் கிடச்சா ஹெட்ஷாட் அடிக்கலாம். சரி, கிடைச்சா அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறேன் கண்டிப்பாக அடிப்பேன். கிடைச்சா கண்டிப்பாக. நம்ம ஸ்குவாடே அங்கே தான் இறங்குது. எத்தனை பேர் இறங்குறானுங்கன்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு ஸ்குவாடு இறங்குது, 2 ஸ்குவாடு. ஆஹா, கொதன்னு இறங்குறாங்களே. போய் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் இவனுங்களை அடித்தாலே கில்லு ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். இறங்கும் பேராஃபில் கிடச்சிச்சு. கிங் ஃபிஷரு எஸ்கேஸ் வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னீர் மேட்ச் கிரியேட் பண்ணலான் இருந்தோம். பண்ணி மேட்ச்சு முடிச்சுட்டு கிரியேட் பண்ணலாம். பெஸ்ட் எடுத்துக்கலாம், மாற்றி விடலாம். அங்கே போர் நடந்துட்டுருக்கு. எஸ்கேஸ் கிடச்சிருச்சு. இல்லைங்க, எடுத்துட்டாச்சு எஸ்கேஸை. அடி டவுனு இங்கே 3 பேர். அப்பா, ஒருத்தனை அடிச்சாச்சு. 2 பேர் 1 கிலோ ஓசி தட்டியாச்சு. அவ்வளோதான். ஒண்டா படிக்கிறேன்னா பரவாயில்ல. நீங்கள் ஒண்டா படிக்கிறேன் கண்டிப்பாக 2 ஒண்டா படிப்பேன் கண்டிப்பாக. ஒன்றா பிறந்தான் பார்க்கலாம். உள்ளதாக தான் நினைக்கிறேன். அக்யூரிசி வேறு எஸ்கேஸில் கிடைக்காது. உப்பைக்கரை இருந்தால் தான் உண்டு. உப்பைக்கரை எங்கேயும் இல்லை. ட்ராகு தூக்கினாலும் ட்ராகே ஏற மாட்டேங்குது எஸ்கேஸில். இவ்வளோ சீக்கிரம் வாழ போகிறேன். பிஆர் விளாட்னாலே ஸ்குவாடு மாதிரி எத்தனை ஸ்குவாட் இருக்குன்ட்டு என்ன எப்படியோ வெற்றிகரமாக 3 கிலோ அடிச்சிட்டோம். அவன் இங்கே இருக்கணும் அடிச்சிட்டான் இருக்குவேன். இங்கடா காணாமல் போயிட்டான். அதுக்குள்ளேயும் 2 நம்பர் அங்கே வராங்களான்னு பாருங்க. அடிச்சிட்டிங்களா? சூப்பர். டீக்கு தருண் அடிச்சிட்டாரு. அவங்க சொன்ன மாதிரி உட்பேக்கர் கிடச்சிருச்சு. இப்போ கிடச்சா அடிக்க பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அங்கே ஒருத்தர் இருக்கான் வெஜ்ஜில். பார்த்தாச்சு. இறங்குறான் ஒருத்தன். ஓய், அப்பா விழுந்துச்சா. ஒரு டேப் அடிச்சிட்டோம். இன்னொரு டேப் அடிக்குமா? இனிமே காணும். ஏய் அப்பா, ஓடிந்து வாலண்டியராக ஹெட்ஷாட் வாங்குறான். சும்மா நின்னாலே நம்ம டவுன் ஆகிருப்போம். நம்மளால அவ்வளோ பெரிய பிளேயரும் கிடையாது. எப்படியோ 5 கிலோ அடிச்சாச்சு. அட டேப் விட மாட்டேதாட. திரிக்கிறான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. என்ன ஓட்டம் ஓடுறான். உள்ளே போர் நடக்குதாட்டிருக்கு. உலக போர். ப்ளீஸ் போடுவோம். அட வாசல்லே போட்டு விட்டேனே. இன்னும் திருப்பியும் போடுவோம். டேமேஜ் விட மாட்டேங்குது. நம்ம டீம்மேட்டும் போட்டு விட்டாரு. உள்ளே போகலாமா இல்லைங்க? அவங்க 2 பேர் ரிவ்யூ ஆகட்டும். உள்ளே போகலாம். உள்ள யாரும் காணும். இல்லை திருப்பி உள்ள யாரும் காணுமே. ஆட சை 2 பேர் சேர்ந்து பொழைச்சிட்டானுங்க. அந்த பேக் சட்டையை நல்லா பார்த்துக்கோங்க. அவனுக்கு தான் டேப் அடிக்கலாம். அமௌண்ட் போடுற மாதிரி போட்டான். அவனை அடிச்சே ஆகணும். அவனுக்காண்டி அங்கேயே இறங்கணும். எல்லாருமே ரிவ்யூ ஆகிட்டான். அப்படியோ அவ்வளோ நம்ம டவுன் ஆயிடுவாரோ. இங்கே வருது. ஐயோ வரானே. டாக்ஸியாக போட்டே 2 தடவை அடி வாங்குறானே. எதுக்கு வேண்டாத உங்க
நம்மளே பிஎல் தத்துறவன் கை எடுத்தோம்னா கிருன்னு அழுத்துறவன் நம்ம கிட்ட வந்து அழுத்த முடியுமா? அவங்க ஸ்கார் இருக்கு, நம்ம அடிச்சன போய் அடிக்கலாம். இங்கதான் அடிச்சானுங்க, ஓடிட்டானுங்களோ? காணும் யாரையுமே. கிடைக்கிறானே டீமெட்டு. போயிரு 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 போயிரு. உப்பிக்கிற போய் இருக்கு, P90 அப்படி இருக்கு, பரவாயில்ல. நெல் எடுத்தாச்சு, உள்ள போம். வெஸ்ட்டு தான் கிழிஞ்சிருச்சு. சரி வாங்க வெஸ்ட் எடுப்போம். வேறு மட்டும் எடுத்தாச்சு. எனிமே தான் தெரியணும். ஆடாடா அடிச்சிட்டானே நம்ம டீம்மேட்டை. இங்கிட்ட வேறு எனிமி எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இட்லிஸ் வேறு ஒருத்தர் நமக்கு போட்டிருக்கான். இட்லிஸ்ட் அடித்தோம்னா நம்மளுக்கு காயின் ஜாஸ்தியாக கிடைக்கும். அடிக்கிறோம். ஐயோ வாழை போட்டோம். இன்னும் உள்ளே போகலாம். இந்த சைலன்ஸ் எல்லாம் இருக்குது. உட்பேக்க இருக்கனால ஹெட்செட் விழுகுன்னு நினைக்கிறேன். ஆளே காணா டவுன் அடிச்சிட்டானுங்க நம்ம டீம்மேட்டை. அங்கே போய் ரிவ்யூ பண்ணுவோம் அவனையே. அவனுக்கு எனிமையை கிளியர் பண்ணிட்டு ஆல்ரெடி டவுன் தான் நம்ம டீம்மேட் டவுன் அடிச்சிருக்காரு. ஐயோ கொஞ்சம் விட்டுன்னு அடிச்சிருப்பான். நல்ல வேலை அவன் வாரத்துக்கு முன்னாடி வாழை போட்டோம். கிரானைட் போடுறான். அப்பா சார்னு வந்தாச்சு. இல்லைங்க எனிமி என்ன பண்ணுறாங்க? சுற்றி வாழை போட்டானா அதாவது இருக்கா? எதுவும் இல்லையே. போடுவோம் கைக்கு வந்ததெல்லாம். அதுக்குள்ளேயே லேண்ட்மைனில் செத்து போயிட்டான். அதான் ஐயோ டேமேஜ் போகுது. டீம்மேட் சீக்கிரம் எந்திரிங்க. அவங்களால நான் நாக்கா போகிறேன். நாக் ஆகிட்டேன். நானே ரிவ்யூ பண்ணுங்க. அப்படியே ரிவ்யூ பண்ணுங்க. எனிமி வரானாட்டிருக்கு. ஃபுட் ஸ்டெப் தெரியுது. எனிமி வரானாட்டிருக்கு. பால் போட்டுக்கோங்க. எனிமி வரானாட்டிருக்கு. ஃபுட் ஸ்டெப் பட்டுது. பார்க்கலாம். நல்ல டிஷர்ட் அமௌண்ட் போட்டணும். அதான் டவுன் அடிச்சிட்டானுங்க நம்ம டீம்மேட்டை. அடடா சை என்ன அடிச்சிட்டானே. லெவலில் டீம்மேட் ரிவ்யூ பண்ணுறாரு. 3 நம்பர் சூப்பர்யா. தேங்க்ஸ் வரானே. பால் போட்டுருந்தோம்ப்பா. தெரிக்கும் ஒரு மேட்ச் ரிவ்யூ பண்ணி விடுவோம். ஏங்க அவ்வளோதான். சூப்பர். இங்கே யாருமே காணும். இங்கே வரானா வரலையானே தெரியலையே. இங்கே தெரியுது. ஸ்கோப் மட்டும் அடித்தாலும் ஒன்றாக யாருமா பேன் வச்சுருக்காங்க. கோல்டு மெடல் போயிடுச்சு. நல்ல ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனிமே காணும். ஆட்டி ஒரே ஷர்ட் நல்லா பார்த்தீங்க. வெள்ளை சட்டை, அதே வெள்ளை சட்டை அடி வாங்கினவனுக்கு அடி டேப் வச்சு விட்டான் அவனுக்கு. இங்கே வேற எனிமி போகிறானே. ஐயோ திறனே வாழை போட்டுரு. அடடா அடிச்சிட்டான். இங்கே வாங்க அடிக்கிறான். அவ்வளோதான். அடப்பியா ரிவ்யூ பண்ணுங்க. போடும். அடிங்க இல்லைங்க மெடி போட மாட்டேங்க. அடிங்க போடுவாங்க. இனிமே காணும். ஐயோ டவுன் அடிச்சிட்டான். இங்கே அங்கே இருக்கானா? மேலேயா? மேலே இறக்கி விட்றேன். டோக்கன் இல்லையே ரிவ்யூ பண்ணுறதுக்கு. 4 நம்பர் போய் ரிவ்யூ பண்ணுங்க. வேறு யாரோ பார்க்குறாங்க. ஒழுங்காக அடிக்கலாம். இப்போ ஒழுங்காக அடிக்கணுமே. இல்லைங்க இனிமே காணும். அதான் நம்ம டீம்மேட்டை டவுன் அடிச்சிட்டாங்க. வால் எங்கே இருக்கா? மேலே ஐயோ இப்போ மேலேருந்து ஐயோ என்னமோ போட்டு விட்டான். அடடா போட்டு வேஸ்ட்டு கிளியுதே. இந்த போடுறான் மேலேருந்து. நமக்கு 2ஆம் நம்பர் கொளுத்தி விட்டாரு அவனைய. அவ்வளோதான். அவங்க 4ஆம் நம்பர்கிட்ட எனிமி கட்டுது. பொண்ணு இன்னும் 4ஆம் நம்பர் வரோம். யாருக்கு ஹெல்த் இல்லை. ஹெல்த் ஃபுல்லாக இருக்கா?
ஓ இவருக்கு ஹெல்த் ஃபுல்லாக இருக்கா? அப்போ யாருக்கு ஹெல்த் ஃபுல்லாக இல்லை? 2ஆம் நம்பர் இருக்கா? இப்போ 3 3ஆம் நம்பருக்கு போ. இங்கே ரிப்பேர் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு கிழிஞ்சு போச்சு. இன்னும் அடித்தானா 2 அடியில் டேம் நாக்காயிரும். போட்டாச்சு. வாங்கி கார் எடுத்துகிட்டு கீழே போவோம். கார் இருக்கு இங்கே காணும். வந்துருச்சு. சரி கீழே போகலாம். கீழே போய் கில் அடிக்கணும். எல்லாரும் ஜோனுக்கு வாங்க சீக்கிரம். டைம் ஜோன் எல்லாம் மூடிடும். ஜோன்லேயே நாக்காயிராம ஜோனுக்கு வாங்க எல்லாருமே. எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். டோக்கன் தட்டுவானுங்க. ஐயோ ஜஸ்ட்டு சார் எனிமி. ஐயோ கொஞ்சம் விட்டு நம்மளே கொளுத்தி விட்ருப்போம். எனிமி வரான். இந்த ஊரில் டீ அடிக்கிறான். பிஎல் தெளிச்சுறானே நம்மளே கூட. என்ன பண்ணுறான்னு தெரியலையே. இறங்குவோம். ஓட வேண்டாம் வர மாட்டேங்குது. அட்டி ஏசி ஈட்டி வச்சுருக்கானுருக்கு. அட்டி பயங்கரமாக ஒழுகுது. ஐயோ என்ன 2 பேர் சேர்த்து போயிட்டீங்க. உங்க உள்ளே போய் யாரையாச்சும் ரிவே பண்ண பார்க்குறேன். அங்கே இருக்கு ரிவேஸ். இது வேறு 4ஆம் நம்பரே தாக்கு பிடிக்கா இல்லையா? ரிவே பண்ணி விட்டுறேன் அவங்கள. சரி தாக்கு பிடிச்ச செத்துக்கு இது போயிடாது. 2ஆம் நம்பர் ஊங்கிறது பரவாயில்ல. இல்லைங்க ரிவே பண்ணுறேன்னு டோக்கன் இருக்குது. குளோவால் வேறு கம்மியாக தான் இருக்குது. அங்கே வேறு போர் நடந்துட்டுருக்கு. இங்கே ஷார்ட் கன்ஸ்க்கு சின்னதுன்னு எடுத்து வச்சுப்போம். கடைசி ஜோனுக்கு யூஸ் ஆகும். இருந்து ரிவ்யூ பண்ணிடலாம். அவர் ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. எல்லாருமே சேர்த்துட்டாங்களா? அப்போ 4ஆம் நம்பருக்கு நான் ஒரு ஆள் ஒவ்வொரு இவனை அடிச்சு அவனுக்கு அடித்தாச்சு. டவுன் க்ளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இல்லைங்க மட்டும் மேலே போகும். கடைசி ஜோனில் எங்கே போ அடிச்சுட்டு காணுகளாட்டிருக்கு. இந்த ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். வரைய மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம ஜோனுக்கு போவோம். அவங்க சாத்து கீழே டெலிபோர்ட் சத்தம் கேட்குது. ஐயோ ரிவே பண்ணுறானே. அவனை கொளுத்துவோம். ஆட்டி ஆட உள்ள டிஎம் லாக் ஆகலையே. அவன் நம்மளே கூட பயங்கரமாக எடுத்துறான். 2ஆம் நம்பர் ரிவே பண்ணியா? நம்ம தான் ஜாஸ்தி கிலாட்டிருக்கு. 8 கிலோ அடிச்சுக்குவோம். என்ன கிங் பாய் ரிவ்யூ பண்ணி விட்டாரு. நம்மளே ரிவ்யூ பண்ணுங்க. சரி விடு. கிங் பாய் இறங்கினோடனே ரிவ்யூ பண்ணுங்க பாய். ஒரே பேர் அடிக்கணும் ப்ரோ. அங்கே 2 பேர் போகாதீங்க. அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அடிக்க முடிஞ்சா அடிங்க. ஒன்னில் ப்ரோ. இவரே பார்ப்போம். இவர் பரட் எனக்கு தான் டவர் கிடைக்கலையோ. ப்ரோ அடிக்கிறான். ஐயோ 46 ப்ளஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.